ஜாதகத்தில் தொழில் ரீதியாக நிறையா கஷ்டம், நண்பர்கள் ஏமாற்றிட்டாங்க, நிறையா பொருளாதார சிக்கல், வாழவே முடியல சார் அப்படின்னு கஷ்டப்படுறீங்களா? வருத்தப்படாதீங்க. விடியாத இரவு இல்லை, வடியாத வெள்ளமில்லை. தொட்டியத்தில் சடை சுவாமிகள் சித்தர் அவங்க ஜீவசமாதி இருக்குது. தொட்டியம் சடை சுவாமிகள் ஜீவசமாதி. தொட்டியத்தில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. நாமக்கல் தொட்டியம், அந்த பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி நாமக்கல் ரோடும் பரமத்தி வேலூர் ரோடும் பிரியும், ஒய்ய மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ரோட்டோரத்தில் ஒரு ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதியை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அளவற்ற பொக்கிஷம். கோயில்களுக்கெல்லாம் செல்கிற பொழுது அந்த கோயில்களினுடைய அதிர்வலைகளை நம்மால் வாங்கிக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உடனே சப்போர்ட் பண்ணாது. ஆனால் ஜீவசமாதிகளுக்கு சென்றால் நமது கிரகங்களெல்லாம் கைகட்டி நிற்கும். ஏனென்றால் மகான்கள் இறைவனுடைய நிழல் படங்கள், மகான்கள் இறைவனுடைய தூதர்கள், மகான்கள் நம்ம இறைவனை கண்ணால் பார்க்க முடியாது. இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ இறைவனை எங்கே தான் பார்க்கறது? இறைவனை எப்படி தேடுவது? இறைவனை எப்படி புரிந்து கொள்வது? மகான்களுடைய வாழ்க்கை சரிதத்தை படித்தால், மகான்களை பார்த்தா நம்ம இறைவன் இப்படித்தான் இருப்பாங்கிறது அனுமானிக்கலாம். அது கூட அனுமானிக்க தான் முடியும். மகான்கள் கூட என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் இறைவன் செயல்பாங்க. ஆனால் குருவே பரபிரம்மம். அப்பேற்பட்ட சடை சுவாமிகள் தொட்டியத்தில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க. தொழிலில் நீங்கள் இழந்த அத்தனையும் மீட்டு தருவார். எப்பொழுது வழிபடலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் வழிபடலாம். எண்ணியவாறு வழிபடுங்கள், எண்ணிலா செல்வம் பெறுங்கள்.